வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்ஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 65வது ஐபிஎல் மேட்ச். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 30 நிமிஷத்துல பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃப்ரீ டீம் சேனல் நம்ம சேனல். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10+1 மெத்தட் இருக்கு, 5+1 மெத்தட் இருக்கு, 7+4 மெத்தடும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொந்தமா டீம் கிரியேட் பண்ணி விளையாடக்கூடிய நாலேஜ் இருந்ததுன்னா அந்த 5+1 எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க தாராளமா சொந்தமா டீம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப அட்வான்டேஜான இது. ஸோ அதனால தைரியமா வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அவைலபிளா இருக்கு, ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல நடக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவஹாத்தில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்கி. லாஸ்ட் இயரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல வந்து மேட்சஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ரொம்ப மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் தான் யூஸ் பண்ணாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணாங்க. 2 மேட்சுமே 190+ தான் ஹை ஸ்கோர் போச்சு. நீங்க ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா இந்த பிட்ச் வந்து ரொம்ப பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிட்ச். அதே மாதிரி ஆர்ஆர் வந்து இந்த பிட்ச்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய டீமா வந்து இந்த பிட்ச்ல லாஸ்ட் இயர் வந்து ஆடினாங்க. இப்போ வந்து ஹெட் டு ஹெட் பாத்திரலாம். டோட்டலா 27 மேட்ச் ஆர்ஆருக்கும் பிபிகேஎஸ்க்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 27க்கு 16 வந்து ஆர்ஆர் வின் பண்ணிருக்காங்க, 11 தோத்துருக்காங்க. இவங்க 11 வின் பண்ணிருக்காங்க, 16 வந்து தோத்துருக்காங்க. 226 அவங்களோட ஹை ஸ்கோர், 223 இவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 112, இவங்களுக்கு 124. சோ இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து குவாலிஃபயர், அதாவது உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்லர், ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியன் பராக் டாப் 4. இந்த டாப் 4ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம்ல வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 பிளேயர் நீங்க ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் 5வதா பாத்தீங்கன்னா ஹெட்மேயரோ, ஜூரலையோ, ரோமன் பவலையோ, பர்கர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மேபி. பட் அவங்க வந்து பழைய டீமோட ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் நல்லது. ஏன்னா 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 4 ஓவர் நறுக்குன்னு போட்டு சூப்பரா டீமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா வந்து சேஞ்ச் பண்றங்கிற பேர டீமை வந்து உழப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது தேவையில்லாத வேலை. ஸோ அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், சகாலு, ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா. இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சகாலு, சந்தீப் சர்மா இந்த 3 பேரையும் எல்லாருமே எடுத்துருவாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல இருந்து பட்லர், ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியன் பராக் காமனா எல்லாரும் செலக்ட் பண்ணக்கூடியது. ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, சகாலு இந்த நம்ம 3 பவுலரையும் காமனா செலக்ட் பண்ணி 7 பிளேயர் வந்து சேஃபா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கா டீம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா ஆவேஷ் கானை ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க வேணாம். லாஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா பட்லரு, ஜெய்ஸ்வால், சாம்சன் எல்லாருமே பெருசா சிஎஸ்கே கூட ஆடல. ஆனாலுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே என் ஆப்போனன்ட் நான் ஒரு 6,3000 சம்திங் கான்டெஸ்ட் போட்டிருந்தேன். அந்த 6 இதுலயும் பாத்தீங்கன்னா பட்லர் இருக்காரு, சாம்சன் இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரியன் பராக் இருக்காரு. நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ரியன் பராகுக்கு பேர் அஸ்வின் எடுத்தேன். ஏன்னா அதோட கான்செப்ட் வேற. ஏன்னா சென்னை பிச் வந்து அஸ்வினோட ஹோம் பிச், நல்லா விக்கெட் எடுத்தாரு, பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் வந்து எடுத்தேன். பேட்டிங் நல்லா ஆடி இருந்தாரு. குறிப்பா சென்னை கூடனாலே அஸ்வின் நல்லா ஆடி இருக்கிறாரு, அந்த காரணத்துல எடுத்திருந்தேன். அதே மாதிரி ரியன் பராக்கு வந்து கேட்ச் வந்து மிஸ் பண்ணாங்க டாப்ல. இல்ல அப்படின்னா நேத்து வந்து இன்னும் 1 சைடா வின் பண்ணி இருப்பேன். ஆனா இந்த 4 பேருமே ஆப்போனன்ட் வந்து எடுத்திருக்காங்க எல்லாருமே. ஸோ காமனா எல்லாருமே எடுக்கிறாங்க. அதனால இந்த 4 பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சகாலு, சந்தீப் சர்மா. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேணா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா ஆவேஷ் கான் எடுங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 4 பிளேயர் இல்லைன்னா 5 பிளேயர் தான் செலக்ட் பண்ண போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பிளேயர் வந்து சாம் கரன். 93% வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அந்த டீமோட டெத்ல பவுல் பண்ணக்கூடிய
ஹர்ஷல் பட்டேல் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் மேட்சுக்கு 40 ரன் கொடுப்பேன், ஆனா அந்த பர்பிள் கேப்ல வந்து என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல தான் ஹர்ஷல் பட்டேல் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஒரு சில மேட்ச நல்லாவே பவுல் பண்றாரு. ரொம்பலாம் ஒன்றும் 40 அந்த மாதிரிலாம் போல, ஒரு 30 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு எக்கனாமியையும் மெயின்டைன் பண்ணி தான் எடுக்கிறாரு. ஸோ இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனா செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சஷாங்க் சிங்கையும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கடுத்து 4வதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லிவிங்ஸ்டோனை ஃபோக்கஸ் பண்ணலாம், 5வதா வந்து பாத்தீங்கன்னா சிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 பேர் 4 பேர் பாத்தீங்கன்னா இதுவே போதுமானது. இந்த பிரப் சிம்ரன் பேஸ்ட்ரோலாம் வந்து பாத்தீங்கன்னா ரூசோ இவங்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் பால்ல வீக்கா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ட்ரெண்ட் போல்ட் பால் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும், ட்ரெண்ட் போல்டும் ஆவேஷ் கானை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதையும் மிஞ்சி போனா டப்புன்னு அஸ்வின் உள்ள வருவாரு. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ரூசோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாம் அஸ்வின் விக்கெட் எடுப்பார் நல்லாவே. அதனால ரூசோ பேஸ்டோ பிரப் சிம்ரன்லாம் கொஞ்சம் ரன்லேயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு டக் அவுட்ல போவாங்கன்னு சொல்ல, மினிமம் ஒரு 30+ ரன்ல அவுட் ஆனாலுமே நமக்கு போதுமானது. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பவுலர் எடுத்தோம்னா அதுல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ரொம்ப ட்ரம்பா ட்ரை பண்ணணும்னா அசுதோஷ் சர்மாவை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா லாஸ்ட் ஒரு சில மேட்சா அவரும் ஸ்கோர் பண்றது பெருசா இல்லை. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான டீம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன மாதிரியான டீம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஸோ சஞ்சு சாம்சன், பட்லரு, ஜாய்சோலு, ரியன் பராக், சகாலு, சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான். ஸோ ஆவேஷ் கான் இடத்துல ட்ரெண்ட் போல்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். 31% ட்ரெண்ட் போல்டு. ஆவேஷ் கானை வந்து 10% தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்து ஸ்டார்டிங்ல 1, 3, 5 இந்த இதுல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா பஞ்சாபோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே சொல்ற லெவலுக்கு பெருசா ஆடல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அதனால ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆவேஷ் கான் வந்து டெத்ல பவுல் பண்றதுனால மினிமம் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு. ஸோ 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு எல்லா மேட்சும். அதனால நீங்க ஆவேஷ் கானையும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆவேஷ் கான் போட்டோ இதுல போட்டு ட்ரெண்ட் போல்ட் போட்டுருங்க. இல்ல ட்ரெண்ட் போல்ட் இதுல போட்டேன் அப்படின்னா நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் போவீங்க, ஆவேஷ் கானுக்கு போக மாட்டீங்க. அதனால பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ, சஷாங்க் சிங், சாம் கருண், ஹர்ஷல் பட்டேல் இது வந்து ஃபுல்லா சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பேஸ்டோக்கு பதிலா ஹர்ஷித் சிங்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி. இல்லைன்னா ஏதாச்சும் ஆல்ரவுண்டர் லிவிங்ஸ்டோனை கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. திடீர்னு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வரலாம். பட் லிவிங்ஸ்டோன்லாம் பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா சாம் கருண் இருக்காரு, ராகுல் சகார், கவீரப்பா, அடுத்தது ஹர்ஷல் பட்டேல், சிங்லாம் இருக்கிறதுக்காண்டி லிவிங்ஸ்டோன் பவுல் பண்ணாலும் 2 ஓவர் தான் பவுல் பண்ண முடியும். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு பட்லரை கேப்டன் ஆகவும் வைஸ் கேப்டன் வந்து சாம்சனையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா எல்லாருமே காமனா வந்து கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சாம் கர்னை ட்ரை பண்ணுவாங்க. அது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா அவருக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. சேஃபா போனோம்னா சாம் கர்னை கேப்டன் ஆகவும் வைஸ் கேப்டனா எல்லாருமே சஞ்சு சாம்சனை போடுவாங்க. இதுதான் காமனா கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது. எனக்கு என்னமோ இன்னைக்கு பட்லர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், எல்லாமே இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. நமக்கு ஜூன்ல பெரிய ஃபெஸ்டிவலே இருக்கு, வேர்ல்டு கப் இருக்கு, ஃபுட்பால்ல ஹீரோ 2024 இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நம்ம சேனலை நம்பர் 1 சேனலா கொண்டு வர்றதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. ஸோ மறக்காம எல்லாருமே டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.